கல்யாணமான 3 மாசத்திலேயேவா இப்படி நடக்கணும்? அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் சண்டை விவகாரம். தமிழில் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் அசோக் செல்வன் சூதுகவும் என்ற படத்தின் மூலமாக தனது நடிப்பை தொடங்கி ஓமை கடவுளே, நித்தமொரு வானம், போர்த்தொழில் என்ற பன்முகத்தன்மைகளை கொண்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவரும் நடிகர் அருண் பாண்டியனின் மகளுமான கீர்த்தி பாண்டியனும் கடந்த சில வருடங்களாகவே காதலித்து வந்துள்ளனர். திடீரென கடந்த செப்டம்பர் மாதம் திருமணம் என அறிவிப்பு வெளியானது. கீர்த்தி பாண்டியனும் அன்பிற்கினியால், தும்பா போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். இவரது தந்தையான அருண் பாண்டியனும் சொந்தமாக டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனத்தை நடத்தி வருபவர். நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை கீர்த்தி பாண்டியன் திருமண அறிவிப்பு என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பாக இருந்தது. முதலாக இவர்கள் இருவரின் புகைப்படங்கள் வெளியாவது இவர்களது திருமண புகைப்படங்களே. இதே நேரத்தில் இவ்விருவரும் சேர்ந்து ப்ளூ ஸ்டார் என்ற படத்திலும் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களது திருமண அறிவிப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகும் இவர்கள் சில சர்ச்சைகளை சந்தித்தனர். அவை அனைத்திற்கும் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்து இருவரும் பதிலடி கொடுத்தனர். இந்த நிலையில் திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாகியும் இருவரும் படங்களில் நடித்து வருவதில் பிஸியாக இருந்து வருகின்றனர். நடிகர் அசோக் செல்வனும் சபாநாயகர், ப்ளூ ஸ்டார் என்ற பல படங்களை தன் கையில் வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் நடிகை கீர்த்தி பாண்டியனும் கொஞ்சம் பேசினால் என்ன, ப்ளூ ஸ்டார் மற்றும் கண்ணகி ஆகிய படங்களை தன்வசம் வைத்திருக்கிறார். இப்படி கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி பிஸியாக நடித்து வருவதால் இருவரும் வீட்டில் ஒன்றாக இருக்கும் நேரம் குறைந்து விட்டதாகவும், நாங்கள் இருவரும் எத்தனை நாட்களில் வீட்டில் ஒன்றாக இருந்தோம் என்பதை எண்ணி பார்க்கும் அளவுக்கு நிலைமை உள்ளது என்று கீர்த்தி பாண்டியன் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். கீர்த்தி பாண்டியனின் இந்த பேட்டி படு வைரலாக பரவியது. இதனையடுத்து கீர்த்தி பாண்டியன் நடித்து வந்த கண்ணகி படம் இந்த வாரம் திரையரங்குகளில் வெளியாக இருப்பதால் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஷோ நேற்று திரையிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் படக்குழுவினர் அனைவரும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வரும் சினிமா பத்திரிகையாளரான பயில்வான் ரங்கநாதன் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் தேவையில்லாமல் பேசி கீர்த்தி பாண்டியனிடம் சரியாக வாங்கி கட்டி கொண்டார். அதாவது, வீட்டுக்குள்ளதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த வாரம் உங்க 2 பேரோட படமும் மோதுதே என கேள்வி எழுப்ப அதற்கு கீர்த்தி பாண்டியன், நாங்கள் வீட்டில் சண்டை போடுவோம்னு வந்து பாத்தீங்களா என்று கேட்க அதற்கு பயில்வான், சரி போட்டின்னு வச்சுக்கோங்க என்றும் அழுப்பினார். உடனே கீர்த்தி பாண்டியன், எங்கள் இருவருக்கும் இடையில் எந்த போட்டியும் இல்லை, சண்டையும் இல்லை என்று கூறினார். அதற்கு பிறகும் அமைதியாகாமல் பயில்வான், கணவன் மனைவியிடையே சண்டை வந்தாதான் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று கூற, அதை நாங்க வீட்டிலேயே பார்த்துக் கொள்கிறோம் என்று கீர்த்தி பாண்டியன் கூறி பயில்வானை வாயடைக்க செய்திருக்கிறார். இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பை சந்தித்தது. ஆனால் இதன் மூலம் அசோக் செல்வன் மற்றும் கீர்த்தி பாண்டியன் இடையில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது.